பழந்தமிழ் இலக்கியங்கள்ல பார்த்தீங்க அப்டின்னா, வாழ்வு முறை, அப்புறம் அறநெறி பத்தி நிறைய பாடல்கள் இருக்கு. அத பத்தி நிறைய பேசிட்டு இருந்திருக்கோம். அந்த அறநெறி மட்டும் கிடையாதுங்க. அறிவியல் நெறியுமே எக்கச்சக்கமான பாடல்கள்ல இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த தான், இந்த மாரி ஒரு விஷயம்லாம் இவ்ளோ பேசியிருக்காங்களா? அப்படின்னு உங்களையே ஆச்சரியப்படுற அளவுக்கு வைக்கிற அளவுக்கு ஒரு பாடம் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இது தமிழ் என்பது வாழ்வியல். தொல்காப்பியம் அப்படின்னோனே ஞாபகத்துக்கு வர்றது, ஆமா அதுல இலக்கணம், தமிழ் இலக்கணம் எப்படி இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. இலக்கியங்கள்லாம் எப்படி இருக்கு வரைமுறை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனா, அதுல அதை தவிர பிற விஷயங்களும் சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா 3 அதிகாரம் இருக்கு தொல்காப்பியத்துல. எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம், பொருளதிகாரம். அந்த பொருளதிகாரத்துல தான் நடுவுல எக்கச்சக்கமான விஷயங்கள் இந்த மாரி விஷயங்கள் இருக்கு. அந்த பொருளதிகாரத்துல கற்பியல்ல ஒரு பாட்டு ஒண்ணு வருது. அந்த பாட்டுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு சில வரிகள மட்டும் சொல்றேன் நானு. "பூப்பின் புறப்பாடு ஈராறு நாளும் நீத்து அகன்று உரையார் என்மனார் புலவர் பரத்தயிர் பிரிந்த காலையான அப்படின்ற இந்த 3 வரிகள் அந்த பாட்டுல வருது. சரி என்ன விளக்கம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பூப்பின் புறப்பாடு அதாவது மாதவிலக்கு ஏற்பட்டுட்டு இருக்கிற தலைவி மாதவிலக்கு தொடங்கிய 4வது நாள்ல இருந்து ஈராறு அதாவது 12 நாட்கள். அதாவது மாதவிலக்கு முதல் நாள்ல இருந்து அந்த 15வது நாள் அந்த 4 டூ 12 4 டூ 12 அந்த 13 நாட்களுமே பார்த்தீங்க 12 நாட்களுமே பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தலைவிய தலைவன் பிரிந்து போக மாட்டான். தலைவனும் தலைவியும் சேர்ந்தே இருப்பாங்க. அப்படின்னு இந்த பாட்டு சொல்லுது. சரி எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த 12 நாட்கள் தான் தலைவனும் தலைவியும் சேர்ந்து இருக்கும்போது, கரு உருவாவதற்கு அதாவது குழந்தை பிறப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அப்படின்றத இந்த பாட்டுல அப்படியே சும்மா போற போக்குல சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, நவீன அறிவியல்ல எக்கச்சக்கமான எக்ஸ்பெரிமென்ட் பண்றாங்க. ரியல் டைம் அதாவது பீப்பிள வச்சே அவங்களுடைய இந்த பேட்டர்ன் வச்சே கண்டுபிடிக்கிறாங்க. லேப்ல எக்கச்சக்கமான எக்ஸ்பெரிமென்ட் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்பெரிமென்ட் பண்ணி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதே மாதிரி தான் அதாவது நார்மல் பீரியட் இந்த மென்ஸ்ட்ரல் பீரியட் வர்ற ஒரு பெண்ணுக்கு அவங்க மென்ஸ்ட்ரல் சைக்கிள் தொடங்கி அந்த முதல் நாள்ல இருந்து விட்டுட்டு 8வது நாள்ல இருந்து 19வது நாள் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு அந்த ஃபெர்டிலிட்டி ரொம்ப அதிகமா இருக்கும். ரேட் அதிகமா இருக்கும். அதாவது அப்போ இணைந்தாங்க அப்படின்னா, அவங்களுக்கு குழந்தை உருவாவதற்கான வாய்ப்புகள் எக்கச்சக்கமா இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஆனா 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஒரு பாட்டுல எழுதி வைக்கிற அளவுக்கு அப்போ அறிவு இருந்திருக்கு அப்படின்னா, அதுக்கு முன்னாடி எவ்வளவு பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி அத பற்றின நிறைய ரிசர்ச் நடந்திருக்கும். அத பற்றின எக்கச்சக்கமான விஷயங்கள் விவாதிக்கப்பட்டிருக்கும். அதெல்லாம் பண்ணி கணித்து சரியா சொன்னதால தான் இந்த பாட்டுல 3000 வருடத்துக்கு முன்னாடி வர்ற பாட்டுல இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு தொல்காப்பியருக்கு இந்த தமிழ் மட்டும் இல்லாம, தமிழ் வாழ்வியல் மட்டும் இல்லாம, உயிரியல் ஆகட்டும், உடல்கூறு ஆகட்டும், கரு உருவாவது எப்படி அப்படின்ற வரைக்கும் நல்ல ஆழ்ந்த அறிவு இருக்கு. அதனால தான் அவங்க சொன்னதுக்கும், இவங்க இப்போ சொல்றதுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 2, 3 நாட்கள் வேணா கேப் இருக்கலாம். ஏன்னா, மேபி அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, அந்த மாரி ஒரு சைக்கிள் இருக்கலாம். இந்த 3000 வருஷத்துல வந்ததால, இந்த மனுஷங்களுடைய உடம்புல ஏற்பட்ட மாற்றங்களால கூட இந்த மாரி விஷயம் இருக்கலாம். இருந்தாலுமே சொல்லலாம், அவ்வளவு ரொம்பவும் நெருக்கமா, இவ்வளவு சூப்பரான ஒரு விஷயத்த நல்ல அறிவியல்லாம் படிச்சு தெளிவா சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சாம்பிள் தான் இந்த பாட்டு சொல்லலாம். இதை விட எக்கச்சக்கமான விஷயங்கள் நம்ம உடம்பு மட்டும் இல்லாம இந்த உலகத்துல இருக்கிற இந்த ஓருயிர் கொண்ட இந்த மரம், செடி, கொடி அது தவிர எக்கச்சக்கமான விஷயங்கள பத்தி பேசியிருக்கிறாங்க. அதையெல்லாம் இன்னும் சிலாகித்து பேசப் போறோம். தமிழ் என்பது வாழ்வியல் அப்படின்ற இந்த வீடியோ தொகுப்பு மூலமா. அதெல்லாம் பண்றதுக்கு நிறைய எங்களுக்கு ஆசை வரும் அப்படின்னா, இந்த மாரி வீடியோக்கு நீங்க சப்போர்ட் பண்ணணுங்க. லைக் பண்ணணும், கமெண்ட் பண்ணணும், உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் ராஜேஷ். நன்றி, வணக்கம்.